பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 3. தரீக்கத்து நிலைத்திருப்பதற்கு ஷேഖின் தொடர்பு அவசியம். ஆரம்ப முரீதுக்கு தரீக்கத்தில் ஸ்திரமான நிலைப்பாடு ஏற்படாத வரை ஷேഖின் நல்லுறவை விட்டு தனிமையாய் ஒதுங்கி போய்விடக்கூடாது. அப்படி போனால் ஷைத்தான் வந்து அவனுடன் உறவு கொண்டு அவனை குழப்பத்தில் மூழ்கச் செய்து விடுவான். எனவே முரீதானவர் தன்னுடைய இனமல்லாத மற்ற அந்நியர்களுடன் சேர்ந்து உட்காருவது மிக கெடுதலாகும். உண்மையாளரான நல்ல முரீதுக்கு தன்னுடைய ஷேഖின் நற்சகவாசத்தில் ஒரு நாள் ஈடுபட்டு ஊழியம் புரிவது 40 சில்லாக்கள் 1660 நாட்கள் தவம் இருப்பதை விடவும் மேலானதாகும். இப்ராஹிம் பின் ஷைபானுல் கிர்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருப்பதாக நபஹாத் எனும் நூலிலே இவ்வாறு கூறப்படுகின்றது. தனது ஷேഖுக்கு கௌரவம் தராதவன் பொய்யிலும் வீண் விதண்டாவாதங்களிலுமே சிக்கி சீரழிந்து போவான். தன் ஆசானாகிய மகானை பின்பற்றி நடந்து அவர் விருப்புக்கும் அவர் அருளுக்கும் கட்டுப்பட்டு இருப்பவனுக்கு அல்லாஹு தஆலாவின் மகத்தான அருள் உண்டாகும் என்று மஜ்மு சுலூக் எனும் நூலிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு வரலாறு. முரீதாகிய ஒருவர் தஜ்லா நதியில் மூழ்கிவிடும் நிலையில் சிக்கிக் கொண்டிருந்தார். அப்போது தெய்வீகமாக முதலில் ஒரு கை தோன்றியது. அசரீரியாக, நீ இந்த கையை பிடித்து தப்பிக்கொள், நீ தப்பிக்கொள்வாய் என்ற சத்தம் வந்தது. அன்னவர், இது யாருடைய கை என்று ஒரு கேள்வி கேட்டார். இது உன்னுடைய ஆசான்களில் இன்னவருடைய கை என்று விடை கிடைத்தது. இவருக்கு இஷ்டமில்லாததால் அந்த கையை பற்றி பிடித்து கொள்ளவில்லை. எனவே அந்த கை போய் வேறொரு கை தோன்றியது. இது யாருடைய கை என்று மீண்டும் கேட்டார். இது ஒரு மகானுடைய திருக்கரம் என்று பதில் சத்தம் வந்தது. இதையும் அவர் பிடித்து கொள்ளவில்லை. மூன்றாவதாக மீண்டும் ஒரு கை தோன்றியது. இது யாருடைய கை என்று முரீது கேட்டார். இது உன்னுடைய குருவின் கை என்று பதில் சத்தம் வந்தது. உடனே அவர் தன் கையை நீட்டி அந்த கையை பற்றி கொண்டார். இதனால் தண்ணீரிலே மூழ்கி போவதிலிருந்து தப்பித்து கொண்டார். பிறகு அவர் தம்முடைய குருவின் சமூகத்தில் போய் நிகழ்ந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார். இதை கேட்டு பீர் அவர்கள், நீ உன்னுடைய கையை வேறு கைகளிடம் கொடுத்திருப்பாயானால் நீ மருதுவதாக தள்ளப்பட்டவனாக போயிருப்பாய். அந்த கை எனக்கு வழிகாட்டிய பெரியோர்களுடைய கைகளாய் இருந்தும் நீ உன் கையை என் கையில் தான் கொடுத்தாய். நீ செய்ததுதான் மரியாதையான நற்செயல் என்று விளக்கம் கூறினார்கள். ஹசரத் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல முரீதுடைய அடையாளம் யாதெனில் அவர் ஒருபோதும் அந்நியரின் சகவாசத்தில் உட்கார்ந்திருக்க மாட்டார். அந்நியர்களிடம் உட்கார வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டால் வஞ்சகன் பள்ளிவாசலில் உட்காருவதைப் போலவும், படிப்பை வெறுக்கும் சிறுவன் பள்ளிக்கூடத்தில் உட்காருவதைப் போலவும், கைதி சிறைக்குள் இருப்பது போலவும் இருப்பார் என்று கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் ஜுன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், முரீதானவன் தன்னுடைய ஷேഖுக்கு மரியாதை ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் அவன் முன்னிருந்த இடத்துக்கே போய் சேர்ந்து விடுவான். ஏனெனில் அவன் உயர் பதவிக்கு வரத்தக்க காரியம் இந்த ஒழுக்கமேயாகும். இந்த நல்வினை கிடைக்காமல் போனால் அவன் பழைய நிலைமைக்கே போய் சேர்ந்து விடுகின்றான். ஏனெனில் ஷேഖுக்குரிய உரிமைகள் நபிமார்களுக்குரிய உரிமைகளை போன்றதாகும் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். முரீது ஒருவர் இருக்கின்றார். இவர் அதிகம் தொழுது வணங்கும் வணக்கஸ்தனாகவும் இருக்கின்றார். ஆனால் ஷேഖிடம் இருக்க வேண்டிய விசுவாசம் இவரிடம் மிகவும் குறைவு. மற்றொரு முரீதிடம் இந்த விசுவாசம் மிகவும் அதிகமாக உண்டு. ஆனால் தொழுகை, வணக்கம் முதலியவைகளில் அதிகமான பிரியமில்லை. இந்த 2 பேர்களில் யாருடைய பதவி உயர்தரமானது என்று சுல்தானுல் மஷாயிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வினவப்பட்டது. அதற்கு அவர்கள், தன் ஷேഖிடம் அதிக பிரியமும் அக்கீதாவும் உடைய முரீதின் பதவி மற்றவரின் பதவியை விட உயர்வானதாகும். ஏனெனில் அவ்வுயரியவரின் தூய்மையான நல்ல நேரம் அன்னவரின் பராக்கான நேரங்களை விட மிகச் சிறந்ததாகும் என்று விடையறுத்தார்கள். ஹஸ்ரத் முஜத்தித் அல் ஃபூசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது புனித மல்ஃபூசாத் எனும் ஒரு கிரந்தத்திலே கூறியிருப்பதாவது,
பகிரங்கமான சொத்தும் செல்வமும் எந்த இடத்திலிருந்து கிடைத்த போதிலும் சரியே, அது தன்னுடைய ஷேகின் துவாவின் பொருட்டாலேயே கிடைத்தது என்று எண்ண வேண்டும். ஏனெனில் அதற்கு தகுதியானவர் அவரேதான். எந்த விஷயமும் ஒழுங்காக்கி பகிரங்கத்துக்கு வந்தாலும் அந்த உண்மை அவருடையதே ஆகும். இப்படி கருதுவது ஞானசீடர்களின் தகுதிக்கு அடையாளமாகும். இதை உணர்ந்து ஒழுகிக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் பகைவனான ஷைத்தான் சமயம் பார்த்து இவனை குழப்பத்திலாக்கி வழிகெடுத்து விடுவான்.